ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படிங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஹோமக்ஸ் ரிசீவர், அதாவது எம்டி ரிசீவருக்கு நம்ம எப்படி ஒரு யூஎஸ்பி மூலம் நம்ம சேனலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். அதாவது நமக்கு ஒரு பிடித்த, அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ரிசீவர்லேருந்து அதே சேனல் மாதிரி நமக்கு அடுத்த ரூமுக்கு தேவை, அதே ஆர்டரில் நமக்கு தேவைன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த ரிசீவரில் இருக்கிற சேனலை காப்பி பண்ணி மற்ற ரிசீவருக்கு போடணும். அது எம்டி ரிசீவருக்கு. அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது எம்டி ரிசீவர். இதில் ஒரு சேனலுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, செட்டிங் எதுவுமே செய்யலை. நான் புதிய ரிசீவர். நான் இது ஏற்கனவே நான் அன்பாக்சிங் பண்ணிக்கேன். அந்த அன்பாக்சிங் நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் லிங்க் கொடுக்க மேலே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், இதில் நான் இந்த ரிசீவருக்கு தான் நான் மற்ற இதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ரிசீவர், சேம் கம்பெனி. அந்த ரிசீவரில் இருக்கிற சேனலில் நான் இந்த கலெக்டர் ரிசீவருக்கு நான் போட போகிறேன். பாருங்கள், இதுக்கு முன்னாடி இந்த பாருங்கள், இந்த ரிசீவரை கனெக்ட் பண்ணுறேன் நான். கேபிள் எல்லாத்தையும் HDMI கேபிள், இந்த சிக்னல் கேபிள் அண்ட் பவர் கேபிள் பாருங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் இதில் இருக்கிற சேனல் இதில் இருக்கிற சேனல் எல்லாத்தையும் நான் யூஎஸ்பியில் எக்ஸ்போர்ட் பண்ணி நான் அதுக்கு இம்போர்ட் பண்ண போகிறேன். இதுதான் இந்த வீடியோ இன்றைக்கி. பாருங்கள், நான் பவர் ஆன் பண்ணிட்டேன். பாருங்கள், யூஎஸ்பி நான் கையோடு வச்சுருக்கேன். இந்த யூஎஸ்பியை நான் இன்புட் பண்ணுவேன். இதுக்கு பின்னால் யூஎஸ்பி ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனில் நான் இன்புட் பண்ணிவிட்டு நான் பாருங்கள் இந்த செட்டிங்கில் போயிட்டு நான் இதை எல்லா சேனல்லையும் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். இது ஒரு 2 செகண்ட்லேயே எக்ஸ்போர்ட் ஆகிடும். என்ன அவ்வளோ குயிக்காக எக்ஸ்போர்ட் ஆகுது. இதில் ஒரு ஃபோல்டு வரும் உங்களுக்கு. இதில் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரும். எப்படின்னு சொன்னால் பாருங்கள், ஒரு சிலர் யூஎஸ்பியை நீங்கள் இதில் மாட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யூஎஸ்பி எடுக்காது. ஏன் எடுக்காதுன்னு சொன்னால் காரணம், இதில் ஃபைல் சிஸ்டம் ஒன்று FAT32 ஒன்று இருக்கணும், அல்லது 32FAT. மற்றது பார்த்திங்கன்னா NST அந்த மாதிரி ஒரு ஃபைல் சிஸ்டம் இருக்குது. அதில் நீங்கள் NST சப்போர்ட் ஆகாது, அதாவது சப்போர்ட் பண்ணாது. நீங்கள் FAT32 அதைத்தான் நீங்கள் கொடுத்து சப்போர்ட் பண்ணும், அதை தான் நீங்கள் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இதில் ஃபுல்லாக சேனல் இருக்குது. இதில் எல்லாம் சேனல் சர்ச் பண்ணி வச்சுக்கேன். நான் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். சேனல் எல்லாம் நமக்கு தேவைப்பட்ட மாதிரி சேனலில் ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதே இருக்கிற மாதிரி நமக்கு 680 சேனல் இருக்குது. இதே இருக்கிற மாதிரி நம்ம சேனலில் மற்ற ரிசீவருக்கு போடணும். அதுதான் இந்த வேலை. பாருங்கள், நான் யூஎஸ்பியை மாற்றுறேன். எம்டி யூஎஸ்பியை போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் பாருங்கள், அதில் செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதாவது ஹோம் பட்டன் இருக்கும், இல்லைன்னு சொன்னால் செட்டிங் இருக்கும். பாருங்கள், அதில் மெனு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அதில் பாருங்கள் செட்டிங்கை கிளிக் பண்ணால் பாருங்கள் ஜென்ரல் செட்டிங், சிஸ்டம் செட்டிங், சேனல் செட்டிங் போனீங்கன்னா பாருங்கள் இன்புட் சேனல் இருக்கு, எக்ஸ்போர்ட் சேனல் இருக்கு. எக்ஸ்போர்ட் சேனலில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே யூஎஸ்பி டிரெக்ட் ஆகினா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு செகண்ட்லேயே ப்ராசஸிங் கம்ப்ளீட்டுன்ட்டு வந்துட்டு பாருங்கள் குயிக்காக முடிஞ்சு. அவ்வளோதான் இது ப்ராசஸிங். அதே போல் தான் இன்புட் பண்ணுறதும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். குயிக்காக இன்புட் ஆகிடும். ஆனால் இன்புட் ஆனதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் ஆகும். நீங்கள் அதை கவனிக்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் இதை யூஎஸ்பியை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற ரிசீவரை போட்டுட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அல்லது நீங்கள் இப்போ லைவாக பார்த்துட்டீங்க, நான் போய் சொல்லலாம்னு நீங்கள் நினைப்பீங்க. பாருங்கள், இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு மற்ற ரிசீவரை நான் போட போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எம்டி ரிசீவர். அதாவது இதில் சேனல் சர்ச் பண்ணலை, புதிய ரிசீவர் தான். நான் இதுக்கு முதல்ல அந்த அன்பாக்சிங் பண்ணினதில் எனக்கு 2 ரிசீவர் கிடச்சிக்கு. அதை 2ஐயும் எப்படின்னா சேம் சேனல் இருக்கிற மாதிரி, நைல் செட் சேனல் இருக்கிற மாதிரி செட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அதை நான் ஒன்றை செட் பண்ணிட்டேன். 2 ஹவர் ஆச்சு. அதாவது சர்ச் பண்ணி சேனல் சர்ச் பண்ணி அவங்களுக்கு தேவைப்பட்ட சேனல் எல்லாம் சர்ச் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு இதே சேனலில் நான் இதுக்கு காப்பி பண்ணேன் யூஎஸ்பி மூலம். அது ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக. இல்லைன்னு சொன்னால் இன்னமும் 2 ஹவர் 3 ஹவர் அதுக்கு தேவைன்றதுக்காக நான் இதை ஒரு நிமிஷத்திலே இதை பண்ணிட்டேன், இன்புட் பண்ணிட்டேன். இப்போ ரிசீவர் ஆன் ஆகிட்டு இருக்கி. பாருங்கள், ஆன் ஆகினோடனே உங்களுக்கு வழங்கும். பாருங்கள், இதில் எம்டி சேனல் பாருங்கள், நோ சேனல் ஆர் அவைலபிள் நவ். இப்போ பாருங்கள், இப்போ நான் யூஎஸ்பியை இதில் போட போகிறேன். போட்டுட்டு பாருங்கள், யூஎஸ்பியை போட்டுவிட்டு இது ஒரு 2 நிமிஷத்து வேலை தான். நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூஎஸ்பியை போட்டுவிட்டு நான் இப்போ மெனுவுக்கு போயிட்டு பாருங்கள், செட்ராயிலுமே ஒன்றுமே இல்லை. இப்போ இதில் செட்டிங்கில் போயிட்டு சேனல் செட்டிங்கு போயிட்டு பாருங்கள், அதில் இன்புட் சேனல் இன்றைக்கி இன்புட் சேனலில் கொடுத்தோன்னா இன்புட் ஆயிரும்.
இன்புட் சேனலில் கொடுத்து ஓகே பண்ணிவிடுங்க. ஓகே பண்ணோன்னா ஒரு செகண்ட்லேயே ப்ரொசஸிங் கம்ப்ளீட் ரீஸ்டார்ட் பண்ண போகுது. இது இந்த சிஸ்டம் வில் பி ரீஸ்டார்ட் நவ். ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரீஸ்டார்ட் ஆகினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிவி சேனல் எல்லாம் வந்திருக்கும், நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள் ரீஸ்டார்ட் ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த வீடியோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொண்டு கொடுத்துக்கோங்க. இந்த டெக்னிக்கல் இப்படி டெக்னிக்கல் சம்மந்தமான வீடியோகள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வகையான வீடியோ தேவைங்கிறதை நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போடுறது தயாராகிக்கேன். பாருங்கள் ஆன் ஆகிட்டு ஆன் ஆகி சேனல் ஆட்டோமேட்டிக்காக வேலை ஒர்க் ஆகிட்டு வரும். பாருங்கள் MPC 1 ஃபஸ்ட்டிலே ஒர்க் ஆகுது. இதில் பாருங்கள் நான் உங்களுக்கு டோட்டல் சேனல்லே உங்களுக்கு காட்டுவேன். பாருங்கள் 680. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.